இப்படி 20 வருஷம் சேவ் பண்ணிட்டு இருக்காரு. சம்வாட் மிடில்ல அவரால சேவ் பண்ண முடியல. ஒரு 4 மாசத்துக்கு அவரால ரூ. 1500 போட முடியல அப்படின்னா, அவருக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுமா? இல்ல அவருக்கு என்ன இஷ்யூ ஆகும்னா, அவர் வந்து சொல்லி நிப்பாட்டிக்கணும். டெம்பரவரியா அந்த எஸ்ஐபிய கேன்சல் பண்ணிக்கலாம். அதுல பாஸ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே. பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத பண்ணிட்டு அப்புறம் 5ஆவது மாசத்துலேருந்து அவர் கன்டின்யூ பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, இப்ப நம்ம சொல்ற இந்த டார்கெட் தொகை இருக்குல்ல, அப்ராக்ஸிமேட்டா ஒரு 13லருந்து 18 லட்சம் கிடைக்கும்னு. அவர் இந்த இடையில நெறைய தடவ நிப்பாட்டி பண்ணையில இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் குறைவா வரும் அவருக்கு. அதானே தவிர ரிட்டர்ன்ஸ் சேமா கிடைச்சிரும். அதுல பிரச்சனை இல்ல. இந்த எஸ்ஐபில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது இப்ப நீங்க இன்சூரன்ஸ்ல தலைய குடுத்துட்டீங்கன்னா வெளியில வர்றது சிரமம். நீங்க வருஷத்துக்கு கட்டுனீங்கன்னா கட்டித்தான் ஆகணும். இல்லாட்டி பெனால்டி போடுறோம்பாங்க, இத போடுறோம்பாங்க, பாலிசி க்ளோஸ் பண்றோம்பாங்க, லாட் ஆஃப் இஷ்யூஸ். இல்லாட்டி நீங்க போட்ட அசல்ல 60% தான் தருவோம்பாங்க. திருப்பி கேட்டீங்கன்னா, இங்க அந்த பிரச்சனை. நீங்க போட்ட பணம் அப்படியே இருக்கும். அது குரோ ஆகிட்டு இருக்கும். நீங்க வேண்டாம்னா நிப்பாட்டிக்கங்க. வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இல்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும்னா குறைச்சுக்கங்க. இல்ல பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கங்க.